வணக்கம், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. இன்னைக்கு டாப் 20 கொஸ்டின் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? The study of cell is called dash. செல்களை பற்றிய ஆய்வு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப செல்களை பற்றிய ஆய்வு அப்படின்னு நம்ம எடுத்ததுனாலே இந்த சைட்டாலஜி என்பதுதான் சரியான விடையா நமக்கு வரும். சரிங்களா? சரி, சைட்டாலஜி என்பது சரியான விடை. ஓகே, மீதி இருக்கிறதையும் நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கினாதான் எக்ஸாம்ல மத்த கொஸ்டின் நம்ம சரியால ஹேண்டில் பண்ண முடியும். சரி, அதை பத்தி நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், இந்த செரட்டாலஜி அப்படின்றது என்ன? அதாவது ரத்தத்தை பத்தியும் அல்லதுன்றதை விட சீரம் மற்றும் ரத்தம் மற்றும் சீரத்தை பத்தி படிக்கக்கூடிய ஒரு தனித்துவமான பிரிவு தான் இந்த செரோலஜி அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து சைட்டோபிளாசம் என்றது என்ன சைட்டோபிளாசம்ன்றது? அதாவது ஒரு செல் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும் வச்சுக்கணும். அந்த செல்லுடைய மையம், உட்கரு, நியூக்ளியஸ் என்று ஆங்கிலத்தில் நம்ம சொல்லுவோம். இந்த நியூக்ளியஸை சுற்றி கிட்டத்தட்ட 60 to 90% ஆஃப் திரவம் வடிவிலோ அல்லது லிக்விட் வடிவிலோ அல்லது ஜெல்லி ஃபார்ம்ல இருக்க ஒரு பதம் தான் என்னது? இந்த சைட்டோபிளாசம் சொல்றாங்க. இந்த சைட்டோபிளாசம்ன்றது அது மட்டுமே கிடையாது, செல்லின் இயக்க பகுதி, த மூமெண்ட் ஆஃப் த செல் அப்படின்னு நம்ம இதை பத்தி தான் அதிக அளவுல வரையறுப்போம். சரிங்களா? சைட்டோபிளாசம்ன்றது என்னன்னு நமக்கு தெரிஞ்சாயிடுச்சு. அதுக்கடுத்து இந்த முடிஞ்சாச்சுங்களா? நோயியல் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நோயியல்ன்றது நோய் எப்படி உருவாகிறது, சரிங்களா? அந்த நோயை பற்றிய காரணம், சரிங்களா? அதோடைய சிம்டம்ஸா இருக்கலாம், என்ன வைரஸால் ஏற்படுதா, பாக்டீரியாவால் ஏற்படுதா, இல்ல என்ன ஒரு முக்கியமான சுற்றுப்புற சூழல் காரணிகளால் என்ன மாற்றத்தால் இது ஏற்படுதுன்ற முழுமையான ஒரு படிப்பு தான் இது. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம முழுமையா டிஸ்கஷன் பண்ணிட்டோம். செகண்ட் கொஸ்டினுக்குள்ள நம்ம போயிடலாங்களா? என்ன செகண்ட் கொஸ்டின் இருக்கு பார்த்துலாங்களா? செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஸ்டடி ஆஃப் ஊசில் கால்ட்? அதாவது புதை படிவங்கள் பற்றிய ஆய்வு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? பழங்காலவியல். இது ரொம்ப ரொம்ப எளிமையானது, எல்லாரும் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கேள்விதான். சரிங்களா? அதுக்கடுத்து இனவியல். இனவியல் என்றது அந்த இனங்கள் ஒவ்வொன்றுடைய மியூட்டேஷனை பத்தி படிக்கக்கூடியது. வகைப்பாடு, கிளாசிபிகேஷன். கிளாசிபிகேஷன்ல இந்த காஸ்பார்டு, பாயின், இருச்சொரு பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தி கரோலஸ் லினேயஸ் 7 வகையான படிநிலைகள். இதுக்கு மேல பார்க்கும் பொழுது பெந்தம் மற்றும் மியூக்கர், இந்த வகைப்பாடு தாவரம் மற்றும் விலங்குகள். இதுக்கு எல்லாத்துக்குமே பேசிக்கா 2400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த அரிஸ்டாட்டில், இவங்க எல்லாருமே நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம அப்படியே பார்த்துட்டே வரும். சோ இதை பத்தின ஒரு பிரிவு தான் அந்த வகைப்பாட்டியல், கிளாசிபிகேஷன் அப்படின்றது. அதுக்கடுத்து இந்த பழங்காலவியல் என்றது இதனுடைய ஆன்சரை நம்ம பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துடலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வாட் இஸ் த மைக்காலஜி? மைக்காலஜினா என்ன அப்படின்றத முதற்கட்டமா நம்ம பார்த்துடலாம். மைக்காலஜினா என்ன? காளான் பற்றிய ஆய்வு என்பதுதான் இதுக்கு உண்டான சரியான விடை. மஷ்ரூம், காளான் அப்படின்னு நம்ம சொல்றதை காட்டிலும் பூஞ்சை, சரிங்களா? அப்போ பூஞ்சையை பத்தின ஒரு ஃபங்கஸை பத்தின படிப்பு அப்படின்லாம். சரி, அப்ப வைரஸை பத்தி படிக்கக்கூடியது, பாக்டீரியாவை பத்தி படிக்கக்கூடியது, சரிங்களா? பாக்டீரியாலஜி என்றும், வைரஸை பத்தி படிக்கக்கூடியத பாக்டீரியா, அதாவது வைரஸை பத்தி படிக்கக்கூடியது வைராலஜி என்றும் நம்ம சொல்லுவாங்க. இந்த பூஞ்சையை பத்தி படிக்கும் போது என்னது நம்ம சொல்லுவோம்? ஃபுல் அண்ட் ஃபுல்லாமே மைக்காலஜி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதடுத்து இந்த புரோட்டோசோவா, சரிங்களா? இதை பத்தி எல்லாம் இந்த செல் பயாலஜி, இதை பத்தி எல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம் இல்லையா? அப்போ காளான் பற்றிய படிப்பு பூஞ்சையை பற்றியது. சரி சார், பூஞ்சை என்பது என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா, பூஞ்சையை பற்றின ஒரு விஷயங்கள், இந்த ஒட்டுண்ணிகள் அப்படின்னா பூஞ்சையும் ஒரு வகையான ஒட்டுண்ணி தான். என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது இது 2 விதமா பிரிக்கலாம். இந்த பூஞ்சைய ஒட்டுண்ணி, அதுக்கடுத்து சாருண்ணி அப்படின்னு 2ஆ பிரிக்கலாம். சாருண்ணி அது என்ன சார்? ஒட்டுண்ணி அப்படின்னா உயிர் உள்ளது,
உயிர் உள்ள செல்கள் மட்டும்தான் இது வாழும். உயிரே இல்லாத செல்கள், அதாவது இறந்த செல்கள், இறந்த செல்கள் இருந்து இது தனக்கு தேவையான உணவை எடுத்துக்கிட்டு வாழ்ந்துச்சுன்னா அது சாருண்ணி, பாரோசைட்ஸ். அதுக்கப்புறம் சாருண்ணிகள், சாப்ரோஃபைட் அப்படின்ற 2 வகையான ஒரு வகைப்பாடுகளா நம்ம இதை பத்தி பார்ப்போம். சரிங்களா? அதான் வைரஸ் பற்றிய படிப்பு வைராலஜி. இத பாக்டீரியாலஜின்னு, பாக்டீரியாலஜின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ ஒட்டுண்ணினா என்ன, சாருண்ணினா என்னன்ற 2 விஷயத்த நம்ம பார்த்தாச்சு. இந்த ஒட்டுண்ணிகள், அதாவது மற்ற ஒரு ஓம்புயிரியை ஒட்டி கொண்டு தனக்கு தேவையான உணவை எல்லாம் எடுத்துக்கொண்டு வாழ்வதுதான் ஒட்டுண்ணின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். 5th கொஸ்டின், 4th கொஸ்டின் பார்த்துடலாம். 4th கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? What is the study of different types of tissues called? தமிழ்ல பல்வேறு வகையான திசுக்களின் ஆய்வு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. திசுக்களை பற்றின ஆய்வு. ஆல்ரெடி நம்ம செல்ல பத்தின ஆய்வை பார்த்தாச்சு. என்னன்னு பார்த்தா சைட்டாலஜி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம் இல்லையா? செல்கள், ஆக்சுவலா இதை பத்தின ஒரு விஷயத்த நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். செல்கள், செல்களுடைய the group of cell அப்படின்றத திசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த திசு தான் என்னவா மாறும் அப்படின்னு பார்க்கும்போது உறுப்பா மாறும். இந்த உறுப்பு தான் உறுப்பு மண்டலமா மாறும். உறுப்பு மண்டலம், இந்த உறுப்பு மண்டலம் தான் உடலின் பல்வேறு பணிகளை சரியா செய்யுது. சரிங்களா? எல்லா விதமான உடல் செயல் அப்படின்றது நம்ம சொல்லலாம். அப்ப இந்த திசுக்களை பத்தி நம்ம படிக்கக்கூடியதுக்கு என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹிஸ்டாலஜி என்பது சரியான விடையா பார்க்கப்படுது. சரிங்களா? சைட்டாலஜின்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்தோம். ஹிஸ்டாலஜி அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதற்கு 5வது கேள்வி நம்ம பார்த்தலாம். 5வது கேள்வி அதை பத்தி பார்த்தலாம். Which of the following cellular component are known as protein factories of a cell? சரிங்களா? பின் வரும் செல்லுலார் கூறுகளில் எது புரத தொழிற்சாலை என்று அழைக்கப்படுகிறது? புரத தொழிற்சாலை. அப்ப புரத தொழிற்சாலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னாலே எது இதுக்கு சரியான விடையா பார்க்கப்படும் அப்படின்னா இந்த ரிபோசோம் என்பதுதான் இதுக்கு உண்டான சரியான விடையா பார்க்கப்படுது. என்ன சார் ரிபோசோம் அப்படின்னா ஈஸியா நம்ம சொல்லலாம். சரிங்களா? இந்த சைட்டோபிளாசத்துல இந்த நியூக்ளிக் அமிலத்துல ஒரு சிறிய துகள் போன்றதா இருக்கும். செல் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா இந்த இதை சுத்தி சைட்டோபிளாசம் இருக்கும். இதுல இருக்கிற அந்த நியூக்ளிக் அமிலத்துல ஒரு சிறிய துகள் போன்ற ஒரு அமைப்பு தான் இது. இது எதுக்கு சார் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது புரதம், நம்மளுக்கு தேவையான புரதம் இருக்கு இல்லையா, அது போல அந்த புரத உற்பத்தியில முக்கிய பங்கு, அப்போ புரத உற்பத்தியில முக்கிய பங்கு வகிக்குது. அதனாலதான் இதுக்கு பேர் என்னன்னா புரத தொழிற்சாலை அப்படின்ற ஒரு பேரே இருக்கு. அப்போ புரத தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்ற கேள்விக்குண்டான சரியான விடை ரிபோசோம். சரிங்களா? அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க புரத தொழிற்சாலை என்ற ஒரு தனித்துவமான ஒரு பெயர் இதுக்குன்னு காணப்படுது. சரிங்களா? அதுக்கடுத்து 6வது கேள்வி நம்ம பார்த்தலாம். என்னது? What is the subunit composition of prokaryotic ribosome? சரிங்களா? இந்த prokaryotic ரிபோசோம்களில், அதாவது ரைபோசோம்னு தமிழ்ல சொல்லுவாங்க, துணை குழுக்கள் கலவை என்ன அப்படின்னா சரியான விடை பார்க்கும்போது 50S மற்றும் 30S என்றது சரியான விடை. இந்த பேசிக்கான கொஸ்டின் எல்லாரும் பார்த்த உடனே ஆன்சர் சொல்வது போலதான் இருக்கும். சோ நெக்ஸ்ட் கேள்விக்கு நம்ம போயிடலாங்களா? 7th கொஸ்டின். இந்த 7th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கும்போது which of the following cellular compound is absent in most of prokaryotes? அதாவது பின்வரும் எந்த செல்லுலார் கூறுகள் பெரும்பாலான புரோகேரியோட்டுகளில் இல்லை? சரிங்களா? சோ அத பத்தி நம்ம பார்த்துடலாங்களா? ஃபர்ஸ்ட் புரோகேரியோட் அப்படின்னா என்ன, யூகேரியோட்னா என்னன்றத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும்.
அதுக்கடுத்து சரிங்களா இந்த ப்ரோகேரியோட் ப்ரோகாரியோட்னு சொல்லலாம், ப்ரோகேரியோட் ஆங்கிலத்தினுடைய அது டிரான்ஸ்லேஷன் தான் அது. அடுத்து யூகேரியோட். சரிங்களா ப்ரோகேரியோட் அப்படின்னா உட்கரு வெல் டிஃபைன்டா இருக்காது, அதாவது முழுமையா அதாவது இருக்காதுன்னே கூட சொல்லிடலாம். இந்த யூகேரியோட்ல உட்கரு இருக்கும். சரிங்களா சோ அத பத்தி நம்ம பார்த்துடலாம். அப்போ இந்த உட்கரு இருக்கிறது இல்லாதது இத பத்தி தான் கொஸ்டின் வந்து கேக்குறாங்க. சரிங்களா அப்போ அணுக்கரு சவ்வு இதுக்குண்டான சரியான விடையா பார்க்கப்படுது. சரிங்களா பின்னோரும் எந்த செல்லுலார் கூறுகள் பெரும்பாலான புரோகேரியோட்டுகளில் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அணுக்கரு சவ்வு. அணுக்கரு சவ்வு எதுல இருக்காதுன்னா புரோகேரியோட்ல இருக்காது. எப்படி சார் அது எனக்கு கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லுங்க சார் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். தலையே இல்ல அது எதுக்குடா ஹெல்மெட்ன்றது போலதான் உட்கரு அணுக்கருவே இல்லை. சரிங்களா அணுக்கரு அதான் இன்னொரு பேர் நம்ம உட்கரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா உட்கருவே இல்ல. எதுல உட்கரு இல்ல? புரோகேரியோட்டிக்கு உட்கரு கிடையாது. அப்ப உட்கருவை சுற்றி இருக்கக்கூடிய சவ்வு மட்டும் இருக்குமா? இருக்காது. அப்ப உட்கரு இல்லாததுக்கு எது இருக்காது? உட்கரு சவ்வு இருக்காது, அணுக்கரு சவ்வு இருக்காது. சரிங்களா இது புரிஞ்சாயிடுச்சுங்களா? சும்மா அப்படி நோட் பண்ணீங்க. 8வது கேள்வி நம்ம பார்த்துடலாம். அணுக்கருக்கும் செல் சவ்வுக்கும் இடையே உள்ள ஜெல்லி போன்ற பொருள், the jelly like substance between the nucleus and cell membrane is called dash அப்படின்ற கேள்வி வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா அப்போ அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுக்குண்டான சரியான விடை சைட்டோபிளாசம். இதை பத்தின நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்துட்டோம். சைட்டோபிளாசம் என்பது ஜெல்லி போன்ற திரவம் போன்ற உட்கருவை சுற்றி இருக்குன்றது நமக்கு தெரியும். சரி இந்த உட்கருவுக்கு உள்ளேயும் கொஸ்டின் எல்லாம் பார்த்துக்கணும். உட்கருவுக்கு உள்ளே பிசஸ் வெளியே, இந்த உள்ளேவும் வெளியேவும் இருந்துச்சுன்னா அதுதான் என்னது புரோட்டோபிளாசம்னு சொல்லுவாங்க. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். புரோட்டோபிளாசம். சரிங்களா அதுக்கடுத்து இந்த சைட்டோபிளாசம் இந்த அணுக்கரு சவ்வு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, உட்கரு சவ்வு அதுல இருந்து ஃபார் எக்ஸாம்பிளா இங்கிருந்து வெளியே அதோடைய எட்ஜ் வரையும் இருக்கக்கூடியது வந்து சரிங்களா அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. என்னது? எக்டோபிளாசம், எண்டோபிளாசம் சொல்றாங்க. அப்ப இங்கிருந்து இதுவரையும் இருக்கிறது பேரு எண்டோபிளாசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இன்னும் ஈஸியா நம்ம சொல்லணும்னா சரிங்களா இந்த லாஸ்டுக்கும் இந்த லாஸ்டுக்கும் இன்பிட்டனா இருக்கிறது எண்டோபிளாசம், அதுக்கும் இன்பிட்டனா இருக்கக்கூடியது வந்து நம்ம எக்டோபிளாசம்னு சொல்லுவோம். சரிங்களா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கு வர்ற செல் சவ்வு செல் சுவர்ன்றதெல்லாம் முழுமையா தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா சோ நோட் பண்ணி இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது உட்கருவுக்கு உள்ளேயும் வெளியேவும் காணப்படுவது எது? புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம் என்பது இந்த செல் சுவரை எதிலிருந்து அதிகமா பாதுகாக்கும், காயத்திலிருந்து அதிக அளவுல பாதுகாக்கக்கூடியதா இருக்கும். சரிங்களா சோ இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுதா? ஜஸ்ட் லைக் தட் சும்மா நோட் பண்ணிக்கலாம். அத அடுத்து 9th கொஸ்டின் நம்ம பார்த்தலாம். Dash are known as the power house of the cell. சரிங்களா செல்லின் ஆற்றல் மையமாக அறியப்படுவது எது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆற்றல் மையம் அப்படின்னாலே அதுக்குண்டான சரியான விடையை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி 4 ஆப்ஷனையும் நம்ம தெளிவா நம்ம பார்த்துடலாம். என்ன சார் 4 ஆப்ஷன்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க?
சைட்டோபிளாசம் அப்படின்னு நம்ம போகிறாங்க. அப்ப சைட்டோபிளாசம் என்பது என்ன? ஆல்ரெடி இப்பதான் நம்ம ஜஸ்ட் தொடர்ச்சியா சைட்டோபிளாசம்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டே இருந்தோம். ஆமா தானே? செல்லினுடைய எல்லா பகுதிகளையுமே தாங்கி அதனுடைய பணிகள் எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடியதுன்னு நம்ம சொல்லலாம். திரவ நிலை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? திரவ நிலையில் இருக்கிறது. அதையடுத்து அணுக்கரு. சரிங்களா? அனைத்து பகுதிகளையுமே அனைத்து செயல்களையுமே கட்டுப்படுத்துவது. அனைத்து செயலையும் கட்டுப்படுத்துவது. அனைத்து செயலையும் கட்டுப்படுத்துவது. அதையடுத்து இந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த மைட்டோகாண்ட்ரியான்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் ஆற்றல் மையம். எழுதுறது இங்க எழுதிக்கலாம். இப்போ மைட்டோகாண்ட்ரியான்றது சி ஆப்ஷன், ஆற்றல் மையம். சரிங்களா? அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஆற்றல் மையம். அப்போ ஆன்சர் என்ன நமக்கு தெரியுது? ஆற்றல் மையம்ன்றது நமக்கு தெரியுது. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த எண்டோபிளாச வலைப்பின்னல்ன்றது என்னன்னா பொருட்களை செல்லுக்குள்ள கடத்துறது. பொருட்களை செல்லுக்குள்ளே கடத்த உதவுவது. செல்லுக்குள் கடத்த உதவுவது. சரிங்களா? அப்போ இதுதான். அப்போ 4 ஆப்ஷன் பத்தி நம்ம தெளிவா பார்த்தாச்சு. ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுவது மைட்டோகாண்ட்ரியா, பவர் ஹவுஸ் அப்படின்றது. சரிங்களா? சோ இது புரிஞ்சாச்சுங்களா? ஜஸ்ட் சும்மா அப்படி நோட் பண்ணிக்கலாம். 10th கொஸ்டின் பார்த்தலாம். 10th கொஸ்டின், ரிபோசோம் மேக் டேஷ். சரிங்களா? இப்ப இந்த அதாவது ரைபோசோம் என்ன உருவாக்குகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரைபோசோம் ஃபர்ஸ்ட் கொழுப்பை பத்தி பார்த்தலாம். ஆப்ஷன் ஏ கொழுப்பு. கொழுப்பு அப்படின்னா ஆற்றல் சேமிக்கிறதா. சரிங்களா? ஆனா ரிபோசோமால இது அந்த வேலை செய்யல. அப்போ ஆப்ஷன் ஏன்றது வராது. ரெண்டாவது ஆப்ஷன் பி என்ன கொடுக்குறாங்க? லிப்பிடுகள். கொழுப்பு லிப்பிடுகள் சேம் தான். இந்த லிப்பிடுகளும் சேம் தான். என்ன பண்ணும்? கொழுப்புகள் இதுவும் ஆற்றல்ல முக்கியத்துவம் வாய்ந்த பங்கு தான். ஆனா எது உருவாக்காது அப்படின்னு பார்க்கும் பொழுது புரத உற்பத்தி அப்படின்ற ஒரு செயல்ல இது இருக்காது. அதாவது ரிபோசோமுடைய முக்கியமான வேலையே புரத உற்பத்தி தான். சரிங்களா? அப்போ எண்டோபிளாச வலைப்பின்னலை ஏற்படுத்தும். சரிங்களா? மென்மையான எண்டோபிளாச வலைப்பின்னல் உருவாக்கம் இதனுடைய வேலை. அடுத்து சி. இந்த சி தான் புரதங்களை உருவாக்குறதுல முக்கிய பங்கு தான் ரைபோசோம். இந்த ரைபோசோம் தான் புரத தொழிற்சாலை. இப்போ நம்ம கொஸ்டின்ல பார்த்தோம் புரத தொழிற்சாலை. புரத தொழிற்சாலைன்னு சொல்றாங்க. அப்போ இதுதான் சரியான விடை என்பது புரத தொழிற்சாலை. இதுதான் வரும். ஸ்டார்ச். ஸ்டார்ச் என்பது தாவரங்கள்ல ஆற்றலை சேமிக்கக்கூடியது. தாவரங்களில் ஆற்றல். அப்ப கம்பல்சரி இதுவும் என்னது? ரிபோசோம்களால தாவரங்கள்ல ஆற்றல் சேமிக்கப்படுறது இல்லை. சரிங்களா? பச்சையம் ஆற்றல் தயாரிக்கக்கூடியது. ஸோ இந்த அடிப்படையில தான் போயிடும். சரிங்களா? ஸோ 4 ஆப்ஷன் நம்ம பார்த்தாச்சு. ஜஸ்ட் நான் அதை நோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து 11th கொஸ்டினா இருக்கு. விச் இஸ் த லார்ஜஸ்ட் செல் ஆர்கனல் பிரசன்ட் இன் ஏ செல்? செல்லில் இருக்கும் மிகப்பெரிய செல் உறுப்பு எது? சரிங்களா? இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம்ன்றது பெருசுதான், பெரியது. சரிங்களா? பெரியதுன்னு சொல்லலாம். ஆனா இருக்கிறதுலே பெரியது அப்படின்ற ஒரு விஷயத்தை இதை சொல்ல முடியாது. அதுக்கடுத்து ஆப்ஷன் பி. சரிங்களா? அணுக்கரு மிகப்பெரியது. அதுல செல்கள் எடுக்கும்போது மிகப்பெரியது அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
கோல்கை உறுப்புகள். கோல்கை உறுப்புன்றது சின்ன மடிப்பு போன்ற ஒரு அமைப்பால் ஆனது. இதுவும் சிறிய பகுதி தான். இந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படின்றது ஆற்றல் மையம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனாலும் அது என்னது, அளவுல சிறியதுதான். அப்ப இதுக்கு உண்டான சரியான விடை என்னது? அணுக்கரு. அணுக்கருன்னு நம்ம சொல்றதை விட தமிழ்ல உட்கருன்னு சொல்லலாம். அப்ப இதுக்கு உண்டான சரியான விடை என்னது? உட்கரு என்பதுதான் இதுக்கு உண்டான சரியான விடையா நம்ம பார்க்கிறோம். சரிங்களா, நோட் பண்ணிக்கலாம். அடுத்து 12வது, வாட் இஸ் த பேசிஸ் யூனிட் ஆஃப் லைஃப்? சரிங்களா, அனைத்து உயிரினங்களின் அடிப்படை அலகு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரிங்களா, அனைத்து உயிரினங்களுடைய அடிப்படை அலகு அப்படின்னா செல். எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் செல் என்பது. அப்போ உறுப்பு திசுக்களால் ஆனது. சரிங்களா, அப்ப திசுக்களால் ஆனது. மொத்தமா பார்க்கும்போது திசுக்களுடைய கூட்டா பார்க்க போகுது. சரிங்களா, திசுவுடைய குரூப்ஸ். அப்ப திசுவுடைய குரூப்ஸா நம்ம பார்க்கிறோம். திசு என்பது செல்லினுடைய கூட்டமைப்பா பார்க்கப்படுது. செல்லுடைய குரூப்ஸ் ஆஃப் செல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து அணுக்கரு. சரிங்களா, அணுக்கரு அப்படின்னு நம்ம சொல்றதை விட உட்கரு. சரிங்களா, உட்கருன்னு சேஞ்ச் பண்ணிக்கங்க இத. இந்த உட்கரு என்பது செல்லுல ஒரு பகுதி. செல்லின் ஒரு பகுதி. சரிங்களா, சோ இது புரிஞ்சாச்சுங்களா? இது இல்லாம இன்னும் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, மிக நீளமான செல் அப்படின்னு நம்ம சொல்ல பார்த்தோமோ, மிக நீளமான செல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன வந்துரும் அப்படின்னு பார்த்தா, மனிதனுடைய நரம்பு செல். சரிங்களா, அதடுத்து மிகச்சிறிய செல் அப்படின்னு பார்க்கும்போது விந்தணு செல்ன்றது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கலாம். 13வது கேள்விக்குள்ள நம்ம போயிடலாங்களா? நிறமற்ற பிளாஸ்டிடுகள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா, அதாவது கலர்லெஸ் பிளாஸ்டிட்ஸ் ஆர் கால்டு. இந்த பிளாஸ்டிட் அப்படின்றது உடைய தமிழ் ஆக்கம் என்ன அப்படின்னா கணிகங்கள். என்னது? கணிகங்கள் நம்ம சொல்றோம். இந்த கணிகங்கள்னா என்ன, அதை பத்தி நம்ம பார்த்துடலாம். கவனிக்கலாங்களா? கணிகங்கள் கணிகங்கள் மொத்தம் 3 வகையா வகைப்படும். அதனால நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன சார் அது கணிகங்களுடைய 3 வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல் வகை வெளிர் கணிகம். சரிங்களா, வெளிர் நிறத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வெளிர் கணிகம், வண்ண கணிகம், அதுக்கடுத்து பசுங்கணிகம். இது 3 விதமான கணிகங்கள் இருக்கு. அதுல வெளிர் கணிகம் அப்படின்றது என்னன்னா எந்த விதமான நிறத்திற்குமே காரணமா இருக்காது. ஏன்? அதுவே ஒரு நிறமற்றது. சரிங்களா, அப்ப இந்த வெளிர் கணிகத்தை தான் லியூகோபிளாஸ்ட் அப்படின்ற ஒரு பெயரால அழைப்பாங்க. சரிங்களா, அப்ப அதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய லியூகோபிளாஸ்ட்ன்றாங்க. அப்ப இது நிறமற்றது. அதுக்கடுத்து வண்ண கணிகம். சரிங்களா, குரோமோபிளாஸ்ட். சரிங்களா, இருக்கு பாருங்க, குரோமோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சார் அப்படின்னா பச்சை நிறத்தை தவிர்த்து மற்ற அனைத்து நிறங்களுக்கும் காரணமாக அமைவதுதான் இந்த குரோமோபிளாஸ்ட் நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், மலருடைய நிறத்திற்கு, கனியுடைய நிறத்திற்கு, காயுடைய நிறத்திற்கு பச்சை நிறத்தை தவிர்த்து மற்ற இருக்கக்கூடிய எல்லா நிறத்திற்கும் காரணமானவை குரோமோபிளாஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்து பசுங்கணிகம். சரிங்களா, பசுங்கணிகம் அப்படின்றது பச்சை நிறத்திற்கு காரணமாக அமைவது. அதுதான் குளோரோஃபில் ஆங்கிலத்தில் நம்ம சொல்றோம் இல்லையா, அது போல குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கடுத்து என்ன சார் அப்பிகோபிளாஸ்ட்ன்றது என்ன அப்படின்னா
நச்சு, நோயை உண்டாக்கக்கூடிய ஒரு வகையான நச்சுக்கள். இதை எக்ஸாம்பிள் நம்ம மலேரியாவை சொல்லலாம், எண்டமைபா, இது மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இந்த மலேரியாவை பத்தி நம்ம பார்க்கறோம். அப்போ இதுக்கு உண்டான சரியான விடை என்னது? இப்போ ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும். நிறம் இருக்கிறதுனா என்ன, நிறம் மற்றது என்ன, பச்சை. அப்ப நிறம் மற்றதுக்கு லியூகோபிளாஸ்ட்னு சொல்றோம். அப்ப இதுக்கு உண்டான சரியான விடை என்ன நம்ம பார்க்கறோம்? லூகோபிளாஸ்ட் என்பதுதான் சரியான விடை. சரிங்களா? புரிஞ்சாச்சுங்களா? நெக்ஸ்ட் நம்ம போகலாங்களா? கவனிக்கலாமா? 14th கொஸ்டின் பாரு. which of the following stores starch, protein and oil? சரிங்களா? அதுக்கப்புறம் கிரானுலஸ் in a plant cell. பின்னொன்றில் எது தாவர செல்லின் ஸ்டார்ச், புரதம் மற்றும் எண்ணெய் துகள்கள் எல்லாத்தையுமே சேமிக்குதுன்ற கேள்வி வந்து இருக்கு. சரிங்களா? அது என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப நம்ம போன கொஸ்டின்ல நம்ம பார்த்தோம், கணிகங்கள் பிளாஸ்டிட்ஸ்ன்றது 3 வகையா இருக்கு. சரிங்களா? ஒண்ணு நிறமற்றது, அதான் லியூகோபிளாஸ்ட். இன்னொன்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லா கலரா இருக்கும், வண்ண கணிகம் நம்ம சொன்னோம். அது வந்து குரோமோ பிளாஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்னொன்னு பசுங்கணிகம், அது வந்து குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது ஆல்ரெடி பார்த்ததுதான். இதுல என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, இது நிறத்திற்கு காரணத்தை கொடுக்கிறது, இது பச்சையம், ஒளிச்சேர்க்கை, இது காரணம் அமைது. அப்ப இந்த நிறமற்ற லியூகோசைட்ன்றதான் என்ன பண்ணும்? தாவரங்கள்ல ஆற்றலை, சரிங்களா, ஸ்டார்ச்சி, புரதங்கள், எண்ணெய் தோள்கள் இது எல்லாத்தையுமே சேமித்து வைக்கக்கூடிய ஒரு முக்கிய வேலையா பார்க்குது. அப்ப இதுக்குண்டான சரியான விடை என்னது? நிறமற்ற கணிகங்களா சொல்லப்படக்கூடிய, சரிங்களா, லியூகோபிளாஸ்ட் என்பதுதான் சரியானது. அப்ப புரோட்டோபிளாசம்ன்றது என்ன சார்? இப்ப குளோரோபிளாஸ்ட் பத்தி நம்ம தெரிஞ்சிச்சு, குரோமோபிளாஸ்ட் பத்தி நம்ம தெரிஞ்சிச்சு. அப்ப புரோட்டோபிளாசம்ன்றது என்ன சார்னா, உட்கருவுக்கு உள்ளேயும் வெளியேயும் காணப்படுவதா இந்த புரோட்டோபிளாசம் அப்படின்ற ஒரு பதத்தை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? எதுல உட்கருவுக்கு உள்ளேயும் வெளியேயும்? செல்லுல. சரிங்களா? 15th கொஸ்டின் நம்ம பார்த்தலாங்களா? which of the following types of epithelial tissue form a lining of lungs alveoli? சரிங்களா? சோ அத பத்தி நம்ம பார்த்தலாம். பின்வரும் எந்த வகை எபிதிலியல் திசுக்கள் நுரையீரலில், சரிங்களா, அல்வியோலின் புறணியை உருவாக்குறது? இந்த அல்வியோலின்றத பத்தின விஷயம் தான் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பத்தி நம்ம பார்த்தலாம். தட்டை வடிவ செல்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னாலே ஆப்ஷன் ஏ எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, வாயு பரிமாற்றம். சரிங்களா? அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லா வாயு பரிமாற்றத்துக்கு யூஸ் ஆகுது, வாயு பரிமாற்றம். அதுக்கடுத்து ஆப்ஷன் பி தூண் வடிவ செல்கள். சரிங்களா? குடல்ல காணப்படுறது. அதுக்கடுத்து கனச்சதுர வடிவம். சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த கனச்சதுர வடிவம் அப்படின்னு நம்ம சொன்னாலே கியூபாய்டல் ஷேப்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இந்த கியூபாய்டல் ஷேப் எங்க அதிகமா யூஸ் ஆகும் அப்படின்னா சுரப்பிகள். சரிங்களா? செக்ரேஷன் ஆகக்கூடிய கிளான்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? சோ அதுதான் சுரப்பிகள் நம்ம சொல்றோம். குறு இலைகள் கொண்ட செல்கள். சரிங்களா? இந்த குறு இலைகள் கொண்ட செல்கள் என்னன்னா சுவாச பாதை. இதுல இருக்கும். அப்ப கேள்வியை பாருங்க. சரிங்களா? நுரையீரல்ல, சரிங்களா, லங்ஸ், அல்வியோலி அப்படின்ற ஒரு பகுதியில எது இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப அல்வியோலியில எது இருக்கு அப்படின்னா வாயு பரிமாற்றம் தான் இந்த இடத்துல நடக்குது. சரிங்களா? உட்சுவாசமா வெளி சுவாசமா உதரவிதானம் இங்க இருக்கிறதுன்றதை பொறுத்து. அப்ப வாயு பரிமாற்றம்னால என்ன வந்துடும்? ஆப்ஷன் ஏ, அதான் தட்டை வடிவ செல்கள் என்பதுதான் இதுக்குண்டான சரியான விடையா நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் கேள்விக்குள்ள நம்ம போயிடலாங்களா? அடுத்து 16th கொஸ்டின் பார்க்கலாம். which of the following tissue help in tissue repair? பின்வரும் திசுக்களில் எந்த திசு பழுது பார்க்க உதவுகிறது? சரிங்களா? ஆப்ஷன் ஏ பார்க்கலாம், ஒவ்வொன்றும் என்னென்னன்றது. ஆப்ஷன் ஏ இந்த அரியோலர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் எதுக்கு வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அரியோலர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாமே பழுது பார்க்கக்கூடியது பிளஸ் இணைப்பு. பழுது
இணைப்பு. இது ரெண்டுத்துக்காக அதிக அளவுல பயன்படுது இந்த அரியோலர் அப்படின்றது. அதுக்கடுத்து தசை நார்களை பத்தி நம்ம பார்க்கணும். தசை நார்கள் அப்படின்னாலே இணைப்பு, இணைப்புக்காக அதிக அளவுல பயன்படுறது. இது மூளை, ஃபுல் அண்ட் ஃபுல்லாமே மூளை சம்பந்தமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதுக்கடுத்து கடைசியா இருக்கக்கூடிய, சரிங்களா, இந்த தசை நார்கள் நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா, அப்போ எலும்புகளை இணைக்கக்கூடியதுல முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. சரிங்களா? அப்ப எலும்புகளை இணைக்கக்கூடியது. இப்ப இதுக்கு உண்டான சரியான விடை ரிப்பேர்னு சொல்றாங்க, பழுது பார்க்கிறதுன்னு சொல்றாங்க. அப்ப பழுது பார்க்கிறது அப்படின்னாலே அரியோலர்ன்றதா சரியான விடையா காணப்படும். அப்ப இதுக்கு உண்டான சரியான விடை அரியோலர். சரிங்களா? ஸோ 17th கொஸ்டின் நம்ம பார்த்துடலாங்களா? ஸோ 17th கொஸ்டின் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். 17th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? Which of the following tissue is found below the skin and between the internal organs? பின்வரும் திசுக்களில் தோலுக்கு கீழே மற்றும் உள் உறுப்புகளுக்கு இடையில் காணப்படும் திசுக்கள் எது? இந்த கொழுப்பு திசு கொழுப்பை சேமிக்கிறது. கொழுப்பு சேமிக்கும். அடுத்து நரம்பு திசு தகவல்கள் பரிமாறுவது, தகவல்களை ஃபுல் அண்ட் ஃபுல்லா பரிமாற்றம் செய்யக்கூடியது. அதுக்கடுத்து தசை திசு, அதுக்கடுத்து பார்க்கும்போது இந்த தசை திசுவை பத்தி நம்ம பார்க்கிறோம். இந்த தசை திசுன்றது என்ன அப்படின்னா இயக்கத்திற்காக பயன்படுவது, ஃபுல் அண்ட் ஃபுல்லா மூவ்மெண்ட், இயக்கம் சார்ந்தது. சரிங்களா? கடைசியா இருக்கக்கூடிய எபித்திலியல் செல்களை நம்ம பார்க்க போறோம். அப்போ எபித்திலியல் செல் அப்படின்றது முழுக்க முழுக்க பாதுகாப்பு. அப்ப இதுக்குண்டான சரியான விடை, சரிங்களா, அதாவது எதுக்கு பாதுகாப்பு? தோலுக்கு கீழே உள்ளுறுப்புகளுக்கு இடையில் காணப்படுவது அப்படின்னு எடுத்துக்கினாலே எபித்திலிய செல்கள் தான் சரியான விடையா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சோ அதுக்குண்டான சரியான விடை என்னது? எபித்திலிய திசு. சரிங்களா? 17வது கேள்வி நோட் பண்ணிக்கலாம். அடுத்து 18வது கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். மனிதர்களில் இணைப்பு திசுக்களுக்கு உதாரணத்தை அடையாளம் காண்க. ஐடென்டிஃபை அன் எக்ஸாம்பிள் ஆஃப் த கனெக்டிவ் டிஷ்யூ இன் ஹியூமன். சரிங்களா? இந்த தசை கம்பல்சரி வராது. செல்கள் என்றது என்னது? அடிப்படை அழகு, உயிரினங்களின் அடிப்படை அழகு, செயல் அழகு எக்ஸெட்ரா நம்ம சொல்லிட்டே போலாம். ஸோ அதுவும் வராது. இலைகளும் கம்பல்சரி, ஃபைபர்ஸும் வராது. இணைப்பு திசுக்கு ஒரு சிறந்த உதாரணம் எடுத்தாலே போன் என்பதுதான் சரியான உதாரணம். ரொம்ப இது பேசிக்கான கேள்வி, எல்லாருக்கும் புரிஞ்சதுதான். ஸோ 18வது முடிஞ்சாச்சு. அடுத்து 19வது கேள்வி நம்ம பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 19வது கேள்வி பார்த்துடலாம். 19வது கேள்வி நம்ம பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? டேஷ் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ மேக் ஆஃப் எ கிளாண்ட். சுரப்பிகளை உருவாக்கும் திசுக்கள் எது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த கேள்விக்கு உண்டான 4 விதமான ஆப்ஷன்ல இப்பதான் ஒரு 2 கேள்விகளுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். எபித்திலிய செல்கள் சுரப்பிகளை சுரக்கிறதுக்காக பயன்படும் கிளாண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? சுரப்பு பொருளெல்லாம் உருவாக்குறதுக்காக. ஸோ நரம்பு அப்படின்னும் போது தகவல் தொடர்புனா அவ்வளோ மைக் டெஸ்ட் ஒன்று அது கிடையாது. நம்ம சென்சார், உணர்ச்சி, அதுக்கப்புறம் பார்க்கும்போது டச்சு, டேஸ்ட்டு, விஷன், இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் கடத்துவது. ஸோ தகவல் இது மாதிரிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ இதுக்குண்டான சரியான விடை எபித்திலியல் செல்கள் தான் நமக்கு என்னது? சுரப்பி கிளாண்டை உருவாக்குறது. அது நாளமுள்ள சுரப்பியானா இருக்கலாம், நாளம் இல்லாத சுரப்பியானா இருக்கலாம். சரிங்களா? ஸோ சுரப்பிகளுடைய முக்கிய பங்கு அப்படின்னாலே இந்த எபித்திலியல் திசு தான். சரிங்களா? அப்ப அதை பத்தி பார்த்துடலாம். ஸோ இந்த கொஸ்டினை நோட் பண்ணிக்கலாம். 20வது கேள்வி பார்த்துடலாம். 20வது கேள்வி, சரிங்களா, இந்த எரியோலார் திசு மற்றும் திசுக்கள் எவற்றுக்கு இடையில் ஒரு நிரப்பு திசுக்களாக செயல்படுகிறது? சரிங்களா? எரியோலர் திசு ஆக்ட் அஸ் எ ஃபில்டர் திசு பிட்வீன் டேஷ். எதுக்கு இடையில் இது செயல்படும் அப்படின்னாலே, அதாவது ஸ்கின்னுக்கும் மசில் இந்த இன்பிட்னா இருக்கிறது தான் இது செயல்படும். அதாவது தோலுக்கும் தசைக்கும். அப்ப தோல் மற்றும் தசை, ஸ்கின், மசில், அதுக்கு இடையில தான் நிரப்பு திசுவா இது செயல்படும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ என்பதுதான் இதுக்கு உண்டான சரியான விடை.
டாப் 20 கொஸ்டின் நம்ம தெளிவா 1 by 1 கொஸ்டினுக்கு உண்டான விடை மட்டும் இல்லாம அதை தொடர்பான மற்ற முக்கிய தகவல்களும் 4 ஆப்ஷனை பத்தின ஒரு முக்கிய விவரங்களும் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.